ஆறுமுகம் அருளும் அடிதினமும் ஏறுமுகமே அப்படின்ற மாதிரி சஷ்டி அன்னைக்கு நல்லபடியாக நான் வந்து மாலை போட்டுட்டேன். இது என்னோடய 3rd டே மாலை போட்டிருக்கல. கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சது நம்ம கும்பேஸ்வரம் கோயிலில். கும்பேஸ்வரம் கோயில் வந்து கும்பகோணத்துக்கு வந்து பேர் வச்சது இந்த கும்பேஸ்வரம் கோயில் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சு 48 நாள் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் அதுக்கு முன்னாடியே நான் நல்லபடியாக போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டேன். இந்த கோயிலுக்குள்ளே போனால் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். நான் நம்மளோட சோல்மேட் இருக்கார் இல்லையா, அவரை தூக்கிக்கிட்டு கிளம்பிட்டேன். நானுமே போயிட்டு நல்ல பீஸ்ஃபுல்லாக ரொம்ப நேரம் கழித்து சாமி தான் கும்பிட்டு வெளியில் வந்து கொஞ்ச நேரம் பீஸ்ஃபுல்லாக உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேல அங்கேருந்து எட்டி பார்த்தாக்கா நம்ம மங்களா டான்ஸ் ஆடிட்டு இருந்தா. அந்த மங்களா வேறு யாரும் இல்லை, கும்பேஸ்வரம் கோயில் யானை தான். அவள் தான் இந்த கும்பேஸ்வரம் கோயிலோடைய மெயின் அட்ராக்ஷனே. அவள் இங்கே வரவங்க யாருமே வீடியோ ஃபோட்டோஸ் எடுக்காமல் போகவே மாட்டாங்க. அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும் அவளை பார்த்தாலே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவள் ரிபப்ளிக் டே அப்படின்றதுனால நெத்தியில் வந்து ஃப்ளாக் மாதிரிலாம் பொட்டுலாம் வச்சுட்டு ரொம்ப க்யூட்டாக உட்காந்துட்டு இருந்தா. நான் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அவளும் அதுக்கு தகுந்த மாதிரி டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு கொண்டுட்டு இருந்துட்டு இருந்தா. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அவளுக்கு கொஞ்சம் காசு கொடுத்துட்டு நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன்.